அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சி இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7 குடியவனும் 8 குடியவனும் 9ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலம் ஏற்பட போகுதுங்க. வக்ரம்ங்கிறது என்னங்க? ஒரு கிரகம் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து நேர் ஆப்போசிட் நிலைக்கு பயணிக்கிறது. அது வக்ர காலம்னு சொல்லுவோம். அந்த வக்ர காலத்தில் ஒருத்தருடைய கிரகத்துடைய தன்மைகள் மாறுபடும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடங்கிறது என்னங்க? பாக்கியஸ்தான். பாக்கியஸ்தானங்கிறது நமக்கு என்னென்ன நன்மைகள் நாம் இன்றைக்கி உழைக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்மளுடைய பாக்கியம். சரிங்களா? அப்போ அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா எப்படி இருந்தது? பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிற போது தகப்பனார் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய சகாயஸ்தானம் கிடைக்காமல் போயிருக்கலாம். கடகராசிக்காரருக்கு நான் ரொம்ப உழைக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு தகுந்த அது பலன் கிடைக்கல. உழைச்ச இடத்துல இருந்தவங்க வளர்ச்சி ஆயிட்டாங்க. எங்கிட்ட வேலைக்கு வந்தவங்க அவங்க டாப் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஆனால் என்னால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, ஆனால் தனக்கு நல்லது நடக்கலைங்க அப்படிங்கிற பிரச்சனை தான் கடகராசிக்காரர் சமீப காலமாக ஏற்பட்டது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால், அதாவது 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் தடையாயிருக்கும். சரிங்களா? முயற்சிகள்ங்கிறது என்ன? நாம் ஒரு பிரயாணம், அதாவது எடுக்கக்கூடிய ஒரு வேகம். சரிங்களா? இந்த டயத்தில் இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோம், அது முடிக்க முடியல. இன்னொன்று பார்த்தோம்னா, நமக்கு வர வேண்டிய ஒரு பணம் சார்ந்த விஷயம். ஏன்னா 4ஆம் இடத்தை 8 சனிக்கு 3 பார்வை இருக்குது. 3, 7 அதாவது 10. சரிங்களா? அப்போது இந்த 10ஆம் பார்வைக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் இல்லைங்களா? அப்போது அந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா சிலர் நீங்கள் உழைப்பீங்க, அந்த உழைப்புக்கு தகுந்த சாதகமான வாய்ப்புகள் நமக்கு சரியாக அமையாதது ஒரு சூழ்நிலை. பயணங்களால் முன்னேற்றம் அடைய முடியல, ரொம்ப அலைச்சல், ரொம்ப மன கஷ்டம். சரிங்களா? அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதுக்கு தகுந்த பலன்கள் இல்லை. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்து சரிங்களா, வக்ரமாகும்போது நேர்மறையான எதிர்மறையான பலன்களை அப்போ சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் என்ன ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல விஷயம்னாங்க, உங்களுடைய ஜென்மத்திலே குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இது நமக்கு ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு ஏற்பட்டுருச்சு. இந்த குரு உச்ச குரு சனி பகவானை பார்க்குறார். அப்போது சனி கண்டிப்பாக புனிதமான தன்மையில் இருந்து, சரிங்களா, சில சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு சாதகமான வாய்ப்புகள், திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு மாற்றம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நடக்குமா நடக்கவே இல்லை, அது கிடைக்கவே கிடைக்காது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், பாசப்பட்ட அன்பு சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஐயோ இது முடியாது, இது நடக்காது, இது கிடைக்காது அப்படின்னு நினச்சி ஐயோ அவ்வளோதான் நம்மளுடைய பலம் போயிடுச்சு, அவ்வளோதான் நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியருங்கிற போது எப்படி போய் நம்பிக்கை இருக்கும்? சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ஓஞ்சி உட்காந்திங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா கடகராசிக்காரரு எவ்வளோ கஷ்டப்படக்கூடாதோ அத்தனை கஷ்டம் இந்த 5 வருஷம் நீங்கள் பட்டுட்டீங்க. கண்டிப்பாமாங்க. நீங்கள் டாப் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல கடகராசிக்கார் நல்லவங்க தான் நம்புவேன் நான். காரணம் என்னென்னா, நீங்கள் ஜலராசி. சரிங்களா? தெளிவான அன்பு உள்ளம் கொண்டவங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே போய் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க ஆச்சுங்களா, குடும்பத்துக்காகவே பாடுபட்டவங்க ஆச்சுங்களா. அதாவது இப்படி பல விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டு போகலாங்க. சரிங்களா? ஆனால் மன வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் சந்திச்சிட்டிங்க, பாசப்பட்ட நபர்களாலேயும் ஏமாற்றங்களை சந்திச்சிட்டிங்க, நாம் உழைச்ச உழைப்பு வீணாக போச்சே அப்படின்னு வாடி நின்றவங்களும் நீங்கள் தான். சரிங்களா? இந்த 5 வருஷம் அத்தனை கஷ்டப்பட்டாச்சு. ஆனால் பட்டு இன்றைக்கி அந்த பார்வை சம்மந்தப்பட்ட ரீதியில் மனசு வலிக்குதுங்கிற மாதிரி, சரிங்களா, தைரியத்தை குறைஞ்ச மாதிரி இது எல்லாமே இருந்தது பார்த்தீங்களா. இந்த ஜூலை மாதம் இந்த 2026 26ஆம் தேதி இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலம். பூர்வீக சொத்து இருக்குதுங்களா, பிரச்சனை இருக்குதா, நிச்சயமாக சரியாக்கும். சரிங்களா? வர வேண்டிய பணம் வந்து சேரும். சரிங்களா? உங்களுடைய முயற்சி
ஒரு ஒரு ஜாஃபுக்காக ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்திருக்கிறீங்க. ஒரு அரசாங்க வேலையே வச்சுக்கலாங்க. சரிங்களா? அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ரீதியில போட்ட முதலீடு எடுக்க முடியல, அல்லது நம்ம பிஸ்னஸ் போட்டு ஒரு பெரிய அளவுல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே நான் உழைப்பு ஒரு 4, 5 வருஷம் இல்லை எல்லாமே குடுத்துட்டேன். ஆனா, வரவேண்டிய பெனிஃபிட் சக்சஸ் பண்ண முடியல. தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. 90, 80 98% சக்சஸ் ஆயிடுச்சு. 1%, 2% அது ஓகே ஆச்சுன்னா, எல்லாம் சக்சஸ். நான் எல்லாமே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற நிலையில எனக்கு அமைஞ்சிரும். ஆனா நடக்கலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது இப்போ கிடைச்சிரும். சரிங்களா? அந்த காலம் அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு சாதகமான காலம் 4 1/2 மாசம் சக்சஸா இருக்க போகுதுங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த திருமணம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில டைவர்ஸுங்கிற அளவுக்கு போக வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். சிலருக்கு எல்லாமே டைவர்ஸே ஆயிப்போச்சுங்க. அடுத்த வாழ்க்கைக்கு இது அமையுமா? ஏன்னா, இந்த இழுத்துட்டே இருக்குது. ஒரு பிரச்சனைய முடிச்சா தானே இன்னொரு பிரச்சனைய நம்ம ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? வாழ்க்கைங்கிறது 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம். 4 பேருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம கஷ்டப்பட்டா கூட நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட போகணும்னா மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் வழிய காட்டுறோம். ஆனா நாம பார்த்தோம்னா அடி மேல அடி, கஷ்டம் மேல கஷ்டம். படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்ல. சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏமாற்றங்கள் மனிதன் சந்திக்கக்கூடாதுங்க. எப்போ அதாவது ஒரு ஏமாற்றம், ஒரு கஷ்டங்கிறது பணத்தால பாதிப்புகள் அடைஞ்சாலும், மன வலிமையினாலயும், சில அன்பாலயும் சில மனிதன் ஆரோக்கியம் இருந்தா தான். சரிங்களா? எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா? ஆனா நமக்கு எல்லா விதத்திலயும் அடி. அப்போ கடகராசிக்காரர் என்ன பண்ணுவாங்க? சிக்கி சின்னாபனமான மாதிரி ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு பார்க்குறவங்க, ஐயா நமக்கு என்ன குறை? அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மத்தவங்க நெனைக்கிறாங்க. சரிங்களா? நம்மள பார்க்கும்போது மத்தவங்க பெருமையா தான் நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம மனசுல அவ்வளோ ஒரு வலியும், வேதனையும், மன கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் கடகராசிக்காரர் இருந்தீங்க பார்த்தீங்களா? ஆனா நிச்சயமா ஜென்மத்தில் குரு பகவான் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. அப்ப இடமாற்றம் அடைவீங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு. அப்போ இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி குடுக்கும். ஏன்னா கரெக்ட்டா 9ஆம் பார்வையா குரு அவர் சொந்த வீட்ட சனி இருக்கக்கூடிய வக்ர நிலையில பார்க்குறாரு. அப்போ அந்த வேகம் சக்சஸ் ஆகும். கோர்ட்டு, வழக்கு, கச்சேரி பிரச்சனைகள், இடம் விற்கிறது, இல்ல வீட்ட விற்கிறது, இது வித்துட்டு புதுசா ஒண்ணு வாங்கலாம்னு நெனச்சு முடிவெடுத்து அத வாங்க முடியாமல் இருக்கிறது. அதாவது பூமி சார்ந்த சில சிக்கல்கள் எல்லாமே சரியா நீங்க தீர்த்துருவீங்க. சரிங்களா? ஊரெல்லாம் சுத்தி, உலகமெல்லாம் சுத்தி எவ்வளவோ சம்பாரிச்சோங்க. அத வச்சு எல்லாமே 10ல 7% எல்லாம் வீணா போச்சு. ஒரு 3% வச்சிருக்கிறோம். அந்த 3க்கும் பிரச்சனையா இருக்குது. தீர்க்க முடியுமா? தீர்த்துருவீங்க. அந்த 3 வச்சு கண்டிப்பா 30 உருவாக்குவீங்க, 300 உருவாக்குவீங்க. வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரு காலத்தையும், நேரத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி. சரிங்களா? இந்த 4 1/2 மாசமும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும், அது மட்டும் கிடையாது. நீங்க உயரக்கூடிய ஒரு வளர்ச்சியும் சாதகமா இருக்கும். இந்த நேரத்தில நீங்க என்ன செய்யணும்? 9ஆம் இடம் இல்லைங்களா? 9ஆம் இடத்துல அதாவது பாக்கியஸ்தானங்கிறதுனால முடிந்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, குரு பகவானையும், சனி பகவானையும் சரிங்களா? வணங்குங்க. பெருமாள் வணங்கலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? கடகராசிக்காரர். அதே நேரத்தில குருவோட வீட்டில இருக்கிறதா தட்சிணாமூர்த்திய வணங்குங்க. அப்புறம் பார்த்தோம்னா, சனி பகவான் இந்த 3 வழிபாடும் தவறாம நீங்க சனிக்கிழமை நாள்லயும், வியாழக்கிழமை நாளும் நீங்க பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு குடும்பத்திலயும் சரி, அதே மாரி பிரியப்பட்ட நபர்களாலயும் சரி, அதே மாரி வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து, சக்சஸ்ஃபுல் ஒரு மனிதனா நீங்க வலம் வரக்கூடிய ஒரு காலம் இந்த வக்ர காலம். சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில ஏற்கனவே நமக்கு சில கமிட்மெண்ட்டுகள் இருந்தது பார்த்தீங்களா? கை கெட்டி வாய் கெட்டல, நெருங்கி வந்தது, விரும்பி வந்தது, விட்டு விலகி போயிருச்சு. அதே மாரி இன்னைக்கு அதனால நமக்கு எது செய்யலாம், எது பண்ணலாம்ங்கிறது ஒரு தெளிவில்லாமல் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போலாம்னாலும் போகறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே போனா அது நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா பயமா இருக்குதுங்க. பணம் வர வேண்டிய பணங்கள் வரலைங்க. சிக்கல்கள் சிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாரி வெளிநாட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே சமயத்தில ஒரு சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நிச்சயமா. அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவி, மாணவர்களுக்கு நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்வியும் படிப்பீங்க. அது சக்சஸ் பண்ணிருவீங்க.
படிப்பில் டல்லாக இருக்குங்க, நல்லா படிச்சுருந்தேன், இப்போ பார்த்தா பயமாக இருக்குது, ஏதோ எல்லாமே வந்து நம்மளால் இல்லாமல் சரி பண்ண முடியுமா, நல்லா பாஸ் பண்ண முடியுமா, நம்ம நினைக்கக்கூடிய ஒரு காலேஜில் கிடைக்கல, இல்லை எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கலனாலும் கிடைச்ச காலேஜில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமாங்கிறது மனக்குழப்பமாக இருக்குது. நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் இருந்து வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. வாய்ப்புகள் அற்புதமாக அமையப்போகுது. இது 4.5 மாதம், 1 மாதம், 2 மாதம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சில வாய்ப்புகளை நீங்கள் தேடி போகும்போது அது வெற்றியாகும். சரியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? குடும்ப வாழ்க்கையிலையும் சில சமரசமான தீர்வுகள் உருவாகும். இந்த பயிற்சி அற்புதம். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் இந்த பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரம்ங்கிறது என்ன? நம்மளுடைய ராசியை வச்சு மதி, சந்திரன், நம்மளுடைய எண்ணங்கள் இப்படி அங்கிறது தான் இந்த சந்திரன். அதை வச்சு தான் இப்போ நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் ஒருத்தருடைய லக்னம், சரிங்களா, அதே மாதிரி அவங்களுடைய தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதை பொறுத்து தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த சனி பகவான் இப்படி இருக்குது கோச்சாரத்தில் அப்படின்னா, இந்த கோச்சாரங்கிறது அந்த சனி பிறவி ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்கள். கடந்த காலத்தில் எவ்வளோ சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சரிங்க, எதிர்காலம் இந்த மாதிரி பலன்கள் தான் நடக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. இதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக உங்களுடைய பலன்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.